நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பிச்சைக்கார பாலிடிக்ஸ் நடக்குது இந்த பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் அப்படின்னு பார்க்குறோம். குருவை மிஞ்சின சீடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் பங்களாதேஷ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பாகிஸ்தான் கூட சேர்ந்து எப்படிலாம் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அருமையாக இந்த பங்களாதேஷ் கற்றுருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக இந்த விசா கட்டுப்பாடுகள் பண்ணுறது, ஐபிஎல்ல பேன் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கெத்து காட்டுறாங்க. அதாவது ஆப்போசிட்டாக நான் நிற்கிறேன், நான் தான் பாஸ் இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி இந்த யூனிஸ் படத்தை போட்டுட்ருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியா கிட்ட நிறைய விஷயங்களுக்காக கெஞ்சுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரைஸ்க்காக கெஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ திரும்ப என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட 1.8 லட்சம் டன்னு டீசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட இப்போ கெஞ்சுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா இவங்களுக்கு உண்மையிலேயே உதவணுமா இல்லை ஆப்பு வைக்கணுமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. சரி, இந்த முகமது யூனிஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசை நம்ம அப்படி தான் சொல்லணும். ஒரு இடைக்கால கேவலமான அரசு அப்படி தான் நம்ம சொல்லணும். இவங்க பண்ணுறது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான மோசமான வேலைகளை தான் பார்க்கும். எல்லா வேலையுமே அதுதான். எல்லாமே ஆப்போசிட்டாக இந்தியாவை எப்படி கார்னர் பண்ணலாம் அப்படின்றது தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, இந்த விசா கட் பண்ணுது. அதாவது இந்தியர்களுக்கு விசா கொடுக்குற சேவையை திடீர்னு அவங்க குறைச்சிட்டே வராங்க அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இந்திய மக்களை உடனே இமீடியட்டாக அவங்களுடைய ஒர்க் விசாவெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஐபிஎல் மற்றும் இந்த கிரிக்கெட்டில் பண்ண சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்குறோம். பங்களாதேஷில் ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேன் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தரை நம்ம ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, இந்த கேகேஆர், அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த பவுலரை எடுத்திருந்தாங்க. 9.2 கோடி ரூபாய் மதிப்பில் அவர் எடுத்திருந்தோம். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுடைய கவர்மெண்ட் பிசிசிஐ என்ன சொல்லிட்டாங்க, அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணுறாங்க. மனித உரிமைகள் மீறல் நடக்குது, இந்துக்களை தனியாக டார்கெட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 இந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக கொல்லப்பட்டே இருக்காங்க அங்கே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்குமுறைகள் அதிகமாக நடக்குது. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஐபிஎல்லை பேன் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் பேன் பண்ணது மூலயமா இந்தியாவுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. அங்கே ஒளிபரப்பக்கூடிய அந்த சேனலான டி ஸ்போர்ட்ஸ் பிசிசிஐக்கு ஆல்ரெடி பே பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வருஷம் முழுக்க அவங்க பேமெண்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தலையில் துண்டு போட்டு போகிறது பங்களாதேஷ் தான், பங்களாதேஷை சேர்ந்த கம்பெனி தான் அப்படின்னு பார்க்குறோமே தவிர இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணம் ஆல்ரெடி கை மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது, 1971 அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நேரடியாக பாகிஸ்தான் கூட அதிக அளவு வர்த்தகங்களை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட இந்த குப்பை ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய JF-17 இருக்கு இல்லையா, அந்த போர் விமானத்தை இவங்க வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன் இதில். அதாவது மியான்மர் இந்த விமானத்தை ஆல்ரெடி வாங்கிட்டு அதை பறக்க முடியாமல் அவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்றது நிறைய ரிப்போர்ட் இருக்குது. அந்த ஃப்ளைட் எல்லாத்தையுமே க்ரௌண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேடாரில் அதில் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர் ஃப்ரேமில் கிராக் விழுந்துச்சு, டெக்னிக்கல் ஃபால்ட்டு நிறைய ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துதாங்க மியான்மர். அதை இவங்க வாங்குறாங்க. இது இவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இவ்வளோ சீன் போடுறாங்க இல்லையா, எதுக்கு இப்போ இந்தியா கிட்ட இவங்க டீசல் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு சிம்பிளான காரணம் ஒன்று இருக்குன்னு பார்க்குறோம். முதல் காரணம் என்னென்னா, இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒன்று அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது அசாமில் இருக்கிற நுமலிகார் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரீஃபைனர்லேருந்து நேரடியாக பைப்லைன் மூலமாக டீசல் இவங்களுக்கு போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதனால் டிரான்ஸ்போர்ட் செலவு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அப்போதைய பங்களாதேஷோட பிரதமர் ஷேக் ஹசீனாவும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சேர்ந்து இதை துவக்கி வச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பைப்லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே முதல் எல்லை தாண்டி போகக்கூடிய எரிசக்தி பைப்லைன் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய நாடுகள் அந்த மாதிரி பைப்லைன் மூலியமா கேஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நாம் இவங்களை ஒரு உண்மையான நண்பன் நினச்சி இந்த பைப்லைன் அவங்களுக்கு போட்டு கொடுத்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 131.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு நீளமான பைப்லைன் சொல்கிறாங்க. இதில் 5 கிலோமீட்டர் இந்தியாவிலேருந்து தான் போகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 126.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே தான் போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் மெட்ரிக் டன் டீசலை இது மூலிமா அனுப்ப முடியும்னு சொல்லப்படுது. சுமார் 377 கோடி ரூபாய் செலவில் இது உருவாக்கப்பட்டுச்சு. இதில் பங்களாதேஷுக்கு இப்போ செலவு பண்ண வேண்டிய 285 கோடி ரூபாய், அதாவது அவங்க பங்கு இவ்வளோ இருக்கும், நம்மளுடைய பங்கு இவ்வளோ இருக்கும் பிரிப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி அவங்க செலவு பண்ண வேண்டி இருந்த 285 கோடி ரூபாயை இந்தியாவே செலவு பண்ணிட்டு அதை மானியமா அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல மனசோட பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 371 கோடி ரூபாயும் நாமளே செலவு பண்ணி அவங்க நாட்டுக்குள்ள ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேருந்து அனுப்புறதுக்காக. இந்த அளவுக்கு நல்லது பண்ண நாட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு கெடுதலை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா சீப் ரேட். அதாவது உலகத்துல வேற எங்கேயாவது போய் டீசல் வாங்கினாங்க அப்படின்னா அங்க வந்து கப்பல் செலவு பண்ணணும், அப்புறம் இந்த போர்ட் கன்ஜெக்ஷன் செலவு எல்லாமே இருக்குது. பங்களாதேஷ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க ஒரு டீசலை போயிட்டு இல்லை ஒரு க்ரூட் ஆயில போய் வெளிநாடுகள்லேருந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு வரணும் திவாலே ஆயிடுவாங்கன்னு பார்க்கப்படுது. 2026 வருஷம் முழுக்க அவங்க கேட்கறது எவ்வளோனா கிட்டத்தட்ட 18.8 லட்சம் டன் டீசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட மதிப்பு வந்து சுமார் $120 மில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வளைகுடா நாட்டில் போயிட்டு எனக்கு வந்து இந்த அளவுக்கான டீசல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா சுமார் 140 $150 மில்லியன் வரைக்கும் அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு பார்க்கப்படுது. அதாவது இந்தியா கிட்ட இப்போ இவங்க வாங்குறதுனால பங்களாதேஷுக்கு வருஷத்துக்கு சுமார் 200 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் அவங்களுக்கு லாபம் அப்படின்னு பார்க்குறோம். எந்த அளவுக்கு ஒரு லாபத்தை நம்ம அந்த நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்க. ஆனால் அவங்க நம்ம முதுகுல குத்திட்டே தான் இருக்காங்க. இந்தியா ஏன் இந்த விஷயத்தில் உதவணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் கேட்டேன் இல்லையா, ஏன் இதில் உதவலாமா உதவக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன் உதவணுன்றது என்னுடைய அபிப்பிராயத்தை நான் வைக்கிறேன். இப்போ நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக கோபம் இருக்கும். ஏன்னா பங்களாதேஷ் பற்றி வர நியூஸ்கள் எல்லாமே இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. எப்போவுமே நான் இங்கே போராட்டம்லாம் நடத்துகிறோம், அவங்களுக்கு எந்த எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரைஸ்மே நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது கொடுத்தோம். அதே மாதிரி தான் நம்மளை திட்டவனுக்கு நம்ம ஏன் டீசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பொருளாதார லாபம் முதல்ல. அதாவது இந்த நுமலிகார் ரீஃபைனரி இருக்கு இல்லையா, இது அசாம் கவர்மெண்ட்டோட ரீஃபைனரி. அப்படியே ரீஃபைனரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிடையாது, கிட்டத்தட்ட 24% அவங்களுக்கு பங்கு இருக்குது அசாம் கவர்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறோம். நம்ம டீசலை விற்றோம் அப்படின்னா நம்ம ஊர் மக்களுக்கு வந்து இதில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து பொருளாதார லாபம். ரெண்டாவது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட எனர்ஜி சப்ளை வந்துட்டு என் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் ஒரு நாட்டினுடைய மூமெண்ட்டு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து எண்ணெயையும் கோல்டு அண்ட் இந்த ஃபாரின் ரிசர்வ் இதை வச்சு தான் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் பங்களாதேஷோடைய எண்ணெய்க்கான முக்கிய சப்ளை நம்ம இருக்கும்போது அவங்க கும்முடி வந்து நம்ம கையில் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் லிவரேஜிங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். என்னைக்காவது அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. அதுக்கான விஷயங்களை தான் இந்த யூனிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைப் லைனுடைய டேப்பை மூடலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ கண்டிப்பாக நம்ம காலில் தான் வந்து விழுவாங்க. பங்களாதேஷ் இருட்டில் மூழ்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக ஆகிடுவோம் அந்த நேரத்தில் அப்படின்னு பார்க்குறோம். சரி, நேரம் பார்க்குறது அப்படின்னு பார்க்குறாங்க. இது 3வது விஷயம். இது என்ன நேரம் பார்க்குறது அப்படின்னா யூனிஸ் அரசு வந்துட்டு இன்னும் 1 மாதம் தான் இருக்கும். நமக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இந்த புதிய வர அரசுக்கிட்ட நம்ம போயிட்டு, ஏன்னா இந்த இடைக்கால அரசுன்றது நம்ம மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கல, சும்மா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக ஷேக் ஹசீனா வெளியே போனதுனால கவர்மெண்ட்டை வந்துட்டு எப்படி நடத்தணும் வழி நடத்தணுன்றதுக்காக இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வச்சுட்டாங்க. பட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்பொழுது ஒரு புதிய அரசு அங்கே அமையும் பொழுது இன்கேஸ் அந்த அரசு வந்து இந்தியாவுக்கு சாதகமான அரசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம தெளிவான விஷயங்களை, நமக்கு இருக்கக்கூடிய டிமாண்டு, பங்களாதேஷ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்கான பிளான் தான் இந்தியா வந்துட்டு இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் வெயிட்டும் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் எதுக்கும் நம்ம பெரிய விதத்தில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன் அப்படி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய ஆட்டம். இந்த பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாகவே பாகிஸ்தான் மற்றும் சீனா பக்கம் சாயிறது இந்தியாவுக்கு ஒரு அலாம் பெல் மாதிரி தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய சீனாவோட ஆயுதங்கள் வந்து இப்போ அதிகமாக அந்த மரத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு வருத்தக்கூடிய விஷயம் பார்க்கப்படுது. சிலிகுரி காரிடர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சிக்கன் நெக் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து இந்தியாவுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. இதை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இதோட அகலம் வந்து வெறும் 20லேருந்து 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. பங்களாதேஷும் நேபாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமும் இதுதான். இந்த 2 நாடுமே இப்போ சைனா பக்கம் வந்து சேர்ந்துருக்குன்னு பார்க்குறோம். நேபாள் சைனா பக்கம் போயிருக்கு, பங்களாதேஷ் சைனா மற்றும் பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கு. ஒருவேளை பங்களாதேஷில் சீனாவோட அதிகமாக ஆச்சு அப்படின்னா இந்த சின்ன பகுதியான சிக்கன் கார்டு தான் சீனா வந்து ஈஸியாக பிளாக் பண்ண முடியும் பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே பங்களாதேஷ் சப்போர்ட் கிடச்சுன்னா அவங்க உள்ள வந்து இந்த வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களான இந்த 7 சிஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து கட் பண்ணப்படும் பார்க்கப்படுது. இது நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த
பங்களாதேஷும் மற்றும் இந்த பாகிஸ்தான் இடையே பார்த்தீங்கன்னா, இப்போ JF-17 டீல் வந்து ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில போயிருக்குன்னு சொல்லிட்டு நேத்து நியூஸ் வந்திருக்கு. இன்னும் இறுதி விலையெல்லாம் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா, மார்க்கெட் நிலவரம் படி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது இந்த 7ஆம் தேதி ஒரு மீட்டிங் அவங்க போட்டிருக்காங்க. இந்த மீட்டிங்ல முக்கியமான சில தகவல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, ஒரு JF-17 Block 3 விமானத்தினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன்லேருந்து 30 மில்லியன் வரைக்கும் இவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ்க்கு அப்படின்னு பார்க்குறோம். சுமார் 250 கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு நம்ம நாட்டு மதிப்புல இது எதிர்பார்க்கப்படுது. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஸ்குவாடன் வந்து பங்களாதேஷ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்குவாடன் அப்படின்னா சுமார் 12 ஃபிளைட்லேருந்து இல்லை 16 ஃபிளைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வருது. பாகிஸ்தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பழைய டெக்னாலஜியை விற்று காசு பண்ண பார்க்குது. இது நமக்கு தெரியும். இந்த இந்த கொஞ்சம் கூட யோசிக்காத, கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணாத இந்த பங்களாதேஷ் இந்த விஷயத்தை பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறோம். இதனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த JF-17 ஏர்கிராஃப்ட் வந்து நிறைய அக்கேஷனில் ஒழுங்காகவே வேலை செய்யலை. அந்த JF-17 நான் வாங்கின மியான்மர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் நீட்டி தான் வச்சுருக்காங்க. அதை சரிவர அது வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அதை போய் இவங்க இப்போ வாங்குறாங்க. நமக்கு பிரச்சனை கிடையாது, வாங்கிட்டு போட்டோம். சரி, இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான டிஃபென்ஸ் பேக்ட்லாம் அவங்க போடும்பொழுது பங்களாதேஷ் இந்தியாவை விட்டு தள்ளி போகுது அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயமா பார்க்குறான். பங்களாதேஷ் வந்துட்டு என்ன தான் குதிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க சாப்பாட்டுக்கும், அதாவது நான் சொன்னோம் இல்லையா, ரைஸ்க்கு நம்மக்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எரிபொருளுக்கும் இங்கே தான் அவங்க வந்தாகணும். ஏன்னா சீப்பான டீசல் நம்மக்கிட்ட தான் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து டீசலை வந்து நம்ம உருவாக்கலை இங்கேருந்து, ஆனால் க்ரூடை வாங்கி நம்ம தான் பெஸ்ட்டாக ரீஃபைன் பண்ணுறோம்னு பார்க்கப்படுது. நமக்கு ரஷ்யா கிட்டேருந்து சீப்பான லெவலில் க்ரூட் ஆயில் நமக்கு கிடைக்கிது அப்படின்றது இங்கே உண்மை. அதனால் நம்மளால் கல்ஃபில் கொடுக்குற அளவுக்கு நம்மளால் கம்மியாகவும் கொடுக்க முடியும். அந்த விஷயத்த நம்ம பங்களாதேஷ்க்கு இப்போ பண்ணுறோம். அதனால தான் நம்மக்கிட்ட வந்தவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்தி வருது. ஆனால் இது வந்து முழுக்க பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. அவங்களுடைய பிஸ்னஸ் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் பார்க்குறோம். சரி, இந்தியா இப்போ டீசலை கொடுக்கணுமா, இல்லை உன் வேலையை நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.